அனைவருக்கும் வணக்கம். டெய்லி ஒன் ரோல் மாடல் தினமொரு தகவல் சீரீஸில் அடுத்து நாம் பார்க்க போகிற தலைவர் பாலகங்காதர திலகர் அவர்கள். இவரோட பெயர் பாலகங்காதர திலகர். இவரோட காலம் 1856 ஜூலை 23 முதல் 1920 ஆகஸ்ட் 1 வரை. இவரோட ஊர் ரத்னகிரி. எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. இவரோட பெற்றோர் பெயர் கங்காதர் ராமச்சந்திர திலக், பார்வதிபாய். இவரோட மனைவி பெயர் சத்யபாமா. இவரோட வேறு பெயர் லோகமானிய திலகர். இவரோட இயக்கம் இந்திய விடுதலை இயக்கம். இவரோட முக்கிய அமைப்பு இந்திய தேசிய காங்கிரஸ். பாலகங்காதர திலகர் அவர்கள் இந்திய விடுதலை இயக்கத்தோட முதல் தலைவராக இருந்திருக்காரு. இவரை லோகன் மான்யா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்ற இந்த லைனை சொன்னது பாலகங்காதர திலகர் அவர்கள் தான். முதல்ல மக்களிடையே சுதந்திரம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் பாலகங்காதர திலகர் அவர்கள். மக்களோட அதிக செல்வாக்கு பெற்று திலக் மகாராஜா அப்படின்ற பட்டப்பெயரை பெற்றவர் பாலகங்காதர திலகர் அவர்கள். மராத்தா, ஆங்கிலம், கேசரி மராத்தி இந்த 2 பத்திரிகைகளை நடத்தியவர் யாருன்னா பாலகங்காதர திலகர். 1889 காங்கிரஸில் இணைஞ்சிருக்காரு. 1893 மக்களிடையே நாட்டுப்பற்றை வளர்க்கறதுக்காக கணபதி விழா அப்படின்ற விழாவை நடத்தியிருக்காரு. 1895 சிவாஜி விழாவை நடத்தினதுனால மக்களிடையே ஏற்பட்ட ஒற்றுமை ஆங்கில அரசுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. 1907 காங்கிரஸ் தீவிரவாதிகள், மிதவாதிகள் அப்படின்ற 2 பிரிவாக பிரிஞ்சிருக்காங்க. இதில் தீவிரவாதிகளோட தலைவராக திகழ்ந்தவர் யாருன்னா பாலகங்காதர திலகர் அவர்கள். மிதவாதிகளோட தலைவராக யார் இருந்திருப்பாங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் இருந்திருப்பாங்க. 1908 மிசாபர்பூரில் பிரபுல்லா சாகி, குதிராம் போஸ் அப்படின்ற 2 வங்க இளைஞர்கள் டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் அப்படின்ற மேஜிஸ்ட்ரேட் அவங்க மீது குண்டு வீசியிருக்காங்க. அதில் கென்னடி அப்படின்றவங்களோட மனைவியும் மகளும் கொல்லப்படுறாங்க. அதனால் இருவரையும் யாருன்னா பிரபுல்லா சாகி, குதிராம் போஸ் அப்படின்ற 2 பேரையும் ஆங்கில அரசு தண்டிக்கிறாங்க. ஆனால் திலகர் அவங்க 2 பேரையும் பாராட்டி கேசரி அப்படின்ற அவரோட இதழில் தலையங்கம் எழுதியிருக்காங்க. அதனால் 1908 1914 வரைக்கும் பர்மாவில் இருக்க மாண்டலே அப்படின்ற சிறையில் பாலகங்காதர திலகர் அவர்களை அடைச்சிருப்பாங்க சிறையில். 1914 விடுதலை பெற்று 1916 புனேவில் தன்னாட்சி இயக்கம் ஆல் இண்டியா ஹோம் ரூல் லீக்யூ அப்படின்ற அமைப்பை இயக்கத்தை தொடங்கியிருக்காரு. கிராமமாக சென்று மக்களிடையே சுயராஜ்யம் அதை பற்றி பேசியிருக்காரு. 1919 இங்கிலாந்துக்கு போயிருக்காரு. அங்கே லேபர் கட்சி அப்படின்ற தலைவர்களோட இந்திய சுதந்திரம் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. 1920 ஜூலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஆகஸ்ட் 1 பாலகங்காதர திலகர் இறந்துட்டார்.